கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழிமாறும் போது என் பாதை காட்டீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தீர். நான் வழிமாறும் போது என் பாதை காட்டீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னில் என்ன தகுதி கண்டாய், என்னை உன் பணிக்கு அழைத்தாய். என்னில் என்ன தகுதி கண்டாய், இறைவா 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 என் இறைவா. என்னில் என்ன தகுதி கண்டாய். கருவினில் என்னை உருவாக்கி எனக்கே நீ சொந்தம் என்றாய். கருவினில் என்னை உருவாக்கி எனக்கே நீ அறிவுடையோர் பல நடுவில் அன்பா என்னை தேர்ந்து கொண்டான். என்னில் என்ன தகுதி கண்டாய், என்னை உன் பணிக்கு அழைத்தாய். என்னில் என்ன தகுதி கண்டாய். ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான பாசமிகு பெற்றோர்களே, நண்பர்களே, எங்களுடைய அன்பு குருமட மாணவர்களுடைய உறவினர்களே, குருமட மாணவர்களே, அருட்தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி தூதுவர் சபை இறையிறக்க மாகாணத்தினுடைய அதிபர் பேரருட்தந்தை பி. வாட்சன் அவர்கள் சார்பாகவும் அவரோடு இணைந்து பயணிக்கின்ற அருட்தந்தையர்கள் சார்பாகவும் எங்களது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். குட் மார்னிங். அன்பார்ந்தவர்களே, இந்த காலை பொழுதினிலே மதியம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமது அருட்சகோதரர்கள்
அவர்களுடைய குருத்துவ வாழ்விற்கான இந்த பயணத்திலே ஒரு புதிய பரிணாமத்தையும் ஒரு முக்கியமான கட்டத்தையும் இன்றைக்கு நெருங்க இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தை பாட்டை அவர்கள் அறிவிப்பதின் மூலமாகவும் அந்த வார்த்தை பாட்டை புதுப்பிப்பதின் மூலமாகவும் இறுதி வார்த்தை பாட்டை ஆண்டவர் திருமுன்னிலையில் அவர்களை வழிநடத்துகின்ற தந்தையர்கள் முன்னிலையில் தெரிவித்து ஆண்டவருடைய பணிக்கான இந்த நிலையான உறுதியான விசுவாசத்தையும் வார்த்தையும் இன்று அவர்கள் உறுதிமொழி செய்ய இருக்கிறார்கள். நாம் அனைவரும் அவர்களுக்காக இன்று சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய அருளாலும் அந்த அழகான இறைவனுடைய உறுதியான பங்களிப்பாலும் என்னாலும் அவருடைய தோழமையாலும் அவர்கள் நிலைத்து நின்று பற்றுறுதலோடும் தாய் திருச்சபைக்கு அவர்கள் அன்பை பொழிந்து அவர்களுடைய ஆற்றல்களை தந்து அவர்கள் என்னாலும் திருச்சபைக்கு உதவும் நாம் அவர்களுக்கு இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும். இவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி ஆண்டவருடைய அருளால் அது நிறைவுக்கு இறைவன் கொண்டு செல்ல இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களை இந்த நற்செய்தி தூதுவர் சபையில் இருக்கின்ற இறையிறக்க மாகாணத்தின் உறுப்பினர்களாகவும் குருமட மாணவர்களாகவும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே நாம் எல்லோரும் சேர்ந்து இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு இந்த அழகிய அருமையான குருமட மாணவர்களை நம்முடைய தாய் திருச்சபைக்கும் நம்முடைய சபைக்கும் நம்முடைய இறையிறக்க மாகாணத்திற்கும் கொடுத்த அந்த பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் நம்முடைய கரகோஷத்தை எழுப்பி அவர்களை வரவேற்போம், பாராட்டுவோம். இறைப்பணிக்காக நீர் இவர்களை கொடுக்கிறீர்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த திருப்பலியில் தொடர்ந்து நாம் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவமின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவன், இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாற்றை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் திருமகனின் அடிச்சுவடுகளை மிக நெருக்கமாக பின்பற்றும் அளவுக்கு உம்மடியார்கள் இவர்களிடம் திருமுழுக்கின் அருள்வளம் பெற்று விளங்க செய்தீரே. இவர்கள் நற்செய்தி காட்டும் நிறைவை நோக்கி தொடர்ந்து பயணித்து திரு அவையின் புனிதத்தை வளர்க்கவும் அதன் திருத்தூது ஆர்வத்தை பெருக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Those to be initiated into priesthood, please come forward. Lord Jesus Christ, who submitted to clothe yourself in our mortal nature, we beg you in our boundless goodness to bless this cassock which the Holy Fathers have sanctioned as the garment for clerics in token of the innocence and humility which should be theirs. Laying aside the vanity of secular garment, may these servants of yours who are to wear the cassock likewise put on you and be recognized as men dedicated to your service. We ask this of you who are God, living and reigning forever and ever. Amen. Shine forth as light in the world. Keep this garment pure and holy until the day of the Lord.
priesthood come to the altar, stand before the altar. Let us welcome them, putting our hands together. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார்கள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூட்டத்தின் அடித்தளமோ அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூட்டத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்களோ என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியாரோ மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு, ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர்க்கும் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் நம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்றொன்னை நானே தேர்ந்து கொண்டேன், அருட்பொழிவு செய்து ஆட்கொண்டேன். நீயே என் அன்பார்ந்த மைந்தன், இன்றொன்னை நானே தேர்ந்து கொண்டேன், அருட்பொழிவு செய்து ஆட்கொண்டேன். உன்னை நான் அழைத்தேன், நீ வா, நீ வா. என்னை நீர் அழைத்தீரோ, என்னை நீர் பணித்தீரோ, இதோ நான் வருகின்றேன், உன் பாதம் தொடர்ந்திடுவேன்.
என்னை நீர் அழைத்தீரோ, என்னை நீர் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 16 இறை வாக்குகள் 5-11 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. முன்னிலையிலும் மாகாண தலைவர் முன்னிலையிலும் வாக்குறுதிகளை அளித்தல் மற்றும் வாக்குறுதி ஃபார்வர்ட். பிரதர் எல்ஏ தினேஷ், We now request you to permit us to make a first promise for a period of 1 year to experience the religious life in your community and for preparing more perfectly for further commitment and offering ourselves more fully to the service of God and the Church. May God in His loving kindness fulfill your hopes, and may He enable you as brothers. Let's all say Amen. எல்லோரும் சேர்ந்து சொல்வோம் ஆமென். Amen. Those are renewing their promises, please come forward. Brother A. Anthony Samuel, Present. Brother B. Edward, Present. Brother L. Christopher, Present. Brother J. Abhishek. Present. Dear Father Provincial Superior, we, Brother A. Anthony Samuel, by God's loving kindness and charity, have been living as a student in your religious community. We now request you to permit us to renew our promise for a period of 1 year to experience the religious life in your community, and for preparing more perfectly for further commitment and offering ourselves more fully to service of God and the Church.
May God in His loving kindness fulfill your Those to be professed, please come forward. Brother J. Daman Pushparaj, Present. Brother A. Karasialo, Present. My dear brothers, what do you ask of God and of His church? We ask that we may persevere until death in the Lord's service and in your religious community. இறைவன் இவர்களை இறுதி வாக்குறுதி அளித்து இந்த சபையிலே நிரந்தர உறுப்பினர்களாக இருக்க தேர்ந்து கொண்டு இருக்கின்றார். அதற்கான அழைப்பை இவர்கள் ஏற்று வந்திருக்கின்றார்கள். அதற்காக இறைவனுக்கு நன்றி என்று எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக மகிழ்ச்சியோடு இந்த ஒரு அழகான உன்னதமான புனிதமிக்க ஒரு நிகழ்ச்சிக்கு சாட்சியாக இருக்க நாம் இங்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அருட்சகோதரர்கள் இன்று தங்களுடைய முதல் வார்த்தைப்பாடு மற்றும் ஏற்கனவே அவர்கள் அளித்த அந்த வார்த்தைப்பாட்டை புதுப்பிக்கிறார்கள். மற்றவர்கள் தங்களுடைய நிரந்தர நித்திய வார்த்தைப்பாட்டை தன்னுடைய திருச்சபைக்கும் கடவுளுக்கும் எங்களுடைய சபைக்கும் என்று அளிக்க இருக்கின்றார்கள். ஆகவே இங்கே கூடியிருக்கின்ற அனைவருடைய பெயரால் சிறப்பாக எங்களுடைய சபையின் சார்பாக இறக்க மாகாணத்தின் சார்பாக அருத்தனை சார்பாக உங்களுடைய அனைவருடைய சார்பாக இந்த நம்முடைய அருட்சகோதரர்களை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக இந்த எங்களுடைய சபையிலே சேர்ந்து இறை பணியை செய்ய நற்செய்தி தூதுவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள இன்று இவர்கள் இந்த இசைவை கொடுக்க இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Dear brothers, we thank you so much for the promise that you have made, that you are going to make, and for the call, for the yes to the call of God that you are giving today. Thank you so much, and it's a witness to all of us here, and we congratulate you on behalf of the province, the congregation, and all the fathers, sisters and parents that you have gathered here today. And உங்களுக்கு எங்களுடைய ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே உங்களை அழைத்திருக்கின்றார். அந்த அழைத்திறவன் உங்களுடைய இந்த பயணத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும். அன்னை மரியாள் உங்களோடு பயணிக்க வேண்டும். உங்களுடைய இந்த அர்ப்பணிப்பில் இந்த வார்த்தை பாடலில் நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய இறுதி நாள் வரை நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் எங்களுடைய ஜெபங்களை உங்களுக்கு உரித்தாக்குகிறோம். We pray for your brothers. and அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான பிள்ளைகளை பாசம் நிறைந்த உங்களுடைய குடும்பத்திலிருந்து எங்களுடைய சபைக்கு அருட்தந்தை கனகராஜ் அவர்கள் முன்னரே சொல்வது போல அர்ப்பணித்திருக்கின்றீர்கள், காணிக்கையாக கொடுத்திருக்கின்றார். இதோ இந்த அருட்சகோதரர்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்றார். உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய அந்த ஒத்துழைப்பு, உங்களுடைய ஜெபம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சபையின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கைதட்டி நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ டியர் பேரண்ட்ஸ். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு பணிக்காக அழைக்கின்றார். அது குருத்துவ பணியாக இருந்தாலும் சரி, துறவர பணியாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்வில் அது ஒரு பணியாக இருந்தாலும் சரி, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு பணிக்காக அழைக்கின்றார். அவருடைய அழைப்பு என்பது ஒரு உன்னதமான அழைப்பு.
ஒரு புனிதமான அழைப்பு, ஆசீர்வாதம் நிறைந்த அழைப்பு, நோக்கம் நிறைந்த அழைப்பு. சாதாரணமாக ஏதோ என்று அழைக்கவில்லை, மாறாக அவர் நோக்கத்திற்காக அழைக்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் நம்மை முழுமையாக அன்பு செய்கின்றார். அந்த அன்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அவருடைய அன்பின் சாட்சியலாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஒருவர் அவரவர் திறமைக்கேற்ப ஒவ்வொருவரையும் நம்முடைய கடவுள் அழைத்து கொண்டு தான் இருக்கின்றார். அந்த அழைப்பிற்கு நம்முடைய பிள்ளைகள் செவிமடுத்திருக்கின்றார்கள். அந்த அழைப்பிற்கு இன்று செவிமடுத்து அந்த அழைப்பிற்கு புதுப்பித்தலை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்பர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்த பொழுது ஒரு நோக்கத்திற்காக அழைத்தார். உங்களுக்கு தெரியும் என்ன, தன்னோடு இருக்கவும் தம் பணிக்காக தம்மால் அனுப்பப்படவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்தார். அவர் அழைத்த பொழுது திறமையானவர்களோ, படித்த மேதைகளையோ, செல்வந்தர்களையோ, ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்தோ அழைக்கவில்லை. மாறாக ஏழை மக்களை, பாமர மக்களை, தகுதியற்ற மக்களை ஆண்டவர் அழைத்தார். தகுதியற்ற மக்களை அழைத்து தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றார். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்ல அழைக்கின்றார். அந்த அவருடைய அழைப்பை பெற்ற மக்களிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். ஆகவே கடவுள் எங்களையும் உங்களையும் தகுதியற்ற நம்மை அவருடைய பணிக்காக அழைத்திருக்கின்றார். கடவுள் எல்லோரையும் அழைக்கவில்லை. உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் தன்னுடைய இறைப்பணிக்காக குருவாக வாழ வேண்டும் என்று அழைக்கப்படவில்லை. மாறாக யாரை அவர் தேர்ந்து கொண்டாரோ அவரை மட்டும்தான் அழைத்திருக்கின்றார். ஆகவே அந்த அழைப்பை பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். எப்படி மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 5வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவு சொல்கிறார், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர்கள், ஏனெனில் யூனிவர்சு உங்களுடைய. ஆகவே ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற நாம் அனைவரும், நீங்கள் அனைவரும் இன்று பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் கடவுள் உங்களை அழைத்திருக்கின்றார், பெயர் சொல்ல அழைத்திருக்கின்றார், தேர்ந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இன்று சாட்சிகளாக இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த அழைப்பை பெற்ற இந்த நாளிலே தான் அந்த அழைப்பிற்கு நீங்கள் செவிமடுக்கின்றீர்கள், அந்த அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்துகின்றீர்கள். யூ ரெனியூ த கால் ஆஃப் காட் தட் யூ ஹவ் ரிசீவ்ட் டுடே. இந்த வார்த்தைப்பாடு புதுப்பித்தல், இந்த வார்த்தைப்பாடு தெரிவித்தல், இறுதி வார்த்தைப்பாடை தெரிவித்தல் என்பது ஒரு சடங்கு கிடையாது. இட்ஸ் நாட் அ செரிமனி, இட்ஸ் நாட் அ ஒரு சடங்கு அல்ல, மாறாக இது ஒரு அழைப்பு. அந்த அழைப்பிற்கான கடவுளுடைய பதில். இட்ஸ் அ ரெஸ்பான்ஸ் டு த கால் ஆஃப் காட் தட் யூ ஹவ் ரிசீவ்ட் இன் யுவர் லைஃப். இன்று ஆண்டவருக்கு நீங்கள் பதிலளிக்கின்றீர்கள். மீண்டுமாக இதோ நான் வருகின்றேன், உங்களுடைய பணிக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் மீண்டுமாக ஆண்டவருக்கு உங்களுடைய பதிலை கொடுக்கின்றீர்கள். காலையில் ஒரு பெற்றோரை நான் சந்தித்தேன். அவங்களுடைய குழந்தைய எப்படி கடவுளுடைய பணிக்காக ஒப்பு கொடுத்தார்கள் என்று ஒரு சாட்சியம் பகிர்ந்தார்கள். அது யாரும் இல்லை, நம்முடைய தினேஷோட பேரண்ட்ஸு. தினேஷ் பிறந்துக்கிற முன்னாடியே ஒரு 8 மாதம் குறை மாதம் தான் பிறந்தானாம். அப்போது அவனுக்கு உடல்நலம் குன்றி அந்த வயசில், சின்ன வயசில் அவனுக்கு தேவையான ரத்தம் இல்லாமல், பிளட்டெல்லாம் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அவன் தான் குடும்பத்தில் மூத்த பிள்ளை நினைக்கிறேன். அவங்க அப்பா என்கிட்ட அந்த சாட்சியத்தை பகிர்ந்தார்கள். அப்போது அந்த பெற்றோர்கள் கடவுளத்தில் ஒரு வேண்டுதல் வைத்தார்கள், இந்த குழந்தை நல்லாயிட்டான்னா உம்முடைய பணிக்காக நான் இந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர்கள் கடவுளிடத்தில் வேண்டிக் கொண்டார்களாம். அதனுடைய வேண்டுதலின் சாட்சியாக தான் இன்று தினேஷ் இங்கே இருக்கிறார். அவங்க அப்பா அம்மா சொன்னது, இந்தளவுக்கு இவன் நல்லா இருப்பான், இந்தளவுக்கு உயர்ந்திருப்பான் என்று நாங்கள் கருதவில்லை, எல்லாம் கடவுள் கொடுத்த கொடை. ஆகவே இன்று கடவுள் ஒரு சாட்சி வாழ்வை உங்களுக்கு தருகின்றார்கள். கடவுள் ஏதோ திடீர்னு அழைக்கல, மாறாக நீங்கள் இறை புத்தகத்தில் வாசிப்பது போல, நாம் தாயின் கருவிலே உருவாகும் முன்பே ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டார். நீ பிறக்கும் முன்பே நான் உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று ஆண்டவராக கடவுள் கூறுகின்றார். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய திருப்பணிக்காக உங்களை நீங்கள் உருவாகும் முன்பே
நீங்கள் பிறக்கும் முன்பே ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சீடர்களை பார்த்து சொன்னது, நாம் கடவுளை தேர்ந்தெடுக்கலை, ஆனால் கடவுளை தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். யோவான் எழுதிய நற்செய்தி 15:16 வாசிக்க, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், ஆகவே நீங்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து கூறுகின்றார். ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து உங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்ற நீங்கள் இந்த கடவுளுடைய வார்த்தையை வாழ்வின் உண்மையாக மாற்ற நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த குருத்துவ இந்த வார்த்தைப்பாடு நம்முடைய வாழ்விலே சிறப்பாக, நான் உங்களுக்கு காலையில் சொன்னது போல, dear brothers, as I told in the morning, it's really very important in our life, in our religious life, different from a Dyson priest. வார்த்தைப்பாடு புதுப்பித்துவது, இறுதி வார்த்தைப்பாடு அளிப்பது என்பது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில். குருவாக வேண்டுமென்றால் நீங்கள் அதற்கு முன்பாக அந்த சபையிலே ஒரு நபராக, உறுப்பினராக மாற வேண்டும், ஒரு அங்கத்தினராக மாற வேண்டும். இன்று உங்களுடைய வார்த்தையை தெரிவிப்பதன் மூலமாக, இறுதி வார்த்தைப்படை கொடுப்பதன் மூலமாக இன்று நீங்கள் சபையினுடைய முக்கியமாக அங்கத்தினராக, ஒரு உறுப்பினராக மாறுகின்றீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒன்று. ஆகவே இந்த முதல் வார்த்தைப்பாடு புதுப்பித்தல், நித்திய வார்த்தைப்பாடு நம்முடைய துறவர சபையிலே முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் இன்று நம்முடைய சபையிலே இருக்கின்ற அந்த ஒழுங்குமுறைகளுக்கு கீழ்ப்படைந்து உங்களை நீங்கள் அதன்படி உங்களுடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள நீங்கள் இன்று உங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்க வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வார்த்தைப்பாடு கடவுளோடும் திருச்சபையோடும் நம்முடைய சபையோடும் நீங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு உடன்படிக்கை. இட்ஸ் a covenant that you are making today. It's a call. It's a renewal of your call. It's the confirmation of your call. நீங்கள் உங்களுடைய கடவுளுடைய அழைப்பை அழைப்பிலே நிலைத்து நின்று அதை புதுப்பித்துக் கொள்ளவும், கடவுளுடைய அழைப்பை உங்களிடையே நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளவுமே இந்த வாக்குறுதியை, இந்த வார்த்தைப்படி நீங்கள் இன்று தருகின்றீர்கள். ஆகவே காலையில் அதே போல் நீங்கள் வாசிக்க இருக்கின்றீர்கள். இந்த வார்த்தைப்படல அப்படி என்ன இருக்கிறது? இப்போ இவங்கெல்லாம் இங்கிலீஷில் படிப்பாங்க, பெற்றோர்களுக்கு நமக்கு தெரியாது. அவங்க என்ன இந்த வாக்குறுதியில் என்ன கொடுக்க போகிறார், என்ன தெரிவிக்கப் போகின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், யூ மே பிகின், டியர் பிரதர்ஸ், யூ மே பிகின் லாங்கிங் டு லவ் காட். கடவுளை முழுமையாக அன்பு செய்ய, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வை பின்பற்ற, அப்போஸ்தலருடைய வழியை பின்பற்றி, திருச்சபையினுடைய மீட்பு பணியிலே நாமே உங்களை நீங்கள் சேர்த்து கொள்ள, நம்முடைய சபையிலே சேர்ந்து அதனுடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து அதன்படி நீங்கள் உங்களுடைய வாழ்வை இணைத்து கொள்ள, அதே போன்று நற்செய்தியினுடைய பரிபூர்ண ஆலோசனைகளால் எவாஞ்சலிக்கல் கவுன்சில்ஸ் ஆஃப் சாஸ்டிட்டி, பாவர்ட்டி அண்ட் ஒபீடியன்ஸ், கற்பு, தூய்மை, ஏழ்மை, கீழ்ப்படிதல், இவர்களை கடைபிடித்து உங்களையே முழுமையாக கையளித்து சபையினுடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து அதன்படி வாழ நீங்கள் இன்று உங்களுடைய சம்மதத்தை தெரிவித்து முன் வருகின்றீர்கள். அதே போல் உலகெங்கும் சென்று முக்கியமாக கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை கேட்டிராத மக்களுக்கும் பறைசாற்றி அதன் மூலமாக பல்வேறு ஆன்மாக்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வருவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துகின்றீர்கள். உடனே சாமியாரோட உடனே அமெரிக்காவுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படி கிடையாது. கடவுளுடைய வார்த்தை கேட்டிராத மக்களுக்கும் சென்று போதிப்பதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள சம்மதம் தெரிவிக்கின்றீர்கள் என்று. ஆகவே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றிருக்க உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். அதைத்தான் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தித்தான் இன்று இந்த இவாஞ்சலிக்கல் கவுன்சில்ஸ் நற்செய்தியின் பரிபூர்ண ஆலோசனை நீங்கள் புதுப்பிக்கின்றீர்கள். ஏழ்மை, பாவர்ட்டி, அது என்றால் என்ன? உலகத்தின் மீது பற்றி கொள்ளாமல் கடவுளையே பற்றி கொண்டு வாழ, கடவுளை சொந்தமாக்கி கொள்ள நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள். தூய்மை, கற்பு, கடவுளை முழுமையாக அன்பு செய்ய நீங்கள் பரிசுத்தாவியின் ஆலயங்களாக நீங்கள் அமைய, உங்களுடைய வாழ்வானது தூய்மையான ஆண்டவர் வாழும் இல்லமாக, யூ ஹேவ் டு பிகம் த டெம்பிள்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்.
தூய ஆவியின் ஆலயமாக நீங்கள் வாழ்ந்து உங்களை தூய்மை கடைபிடித்து ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்க நீங்கள் என்று உங்களை சம்மதை தெரிவிக்கின்றீர்கள். அதேபோன்று கீழ்ப்படிதல், கடவுளுடைய குரலுக்கு அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய சபைக்கும் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க உங்களுடைய வாழ்வை கடவுளின் அழைப்பிற்கேற்ப மாற்றியமைக்க நீங்கள் என்று உங்களுடைய வாக்குறுதிகளை தருகின்றீர்கள். அன்பார்ந்த அருட்சகோதரர்களே, நீங்கள் இந்த கொடுக்கின்ற இந்த வாக்குறுதி ஏதோ இன்றைக்கு மட்டும் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்விலே அதை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். யூ ஹாவ் டு ரெனியூ திஸ் ப்ராமிஸ் தட் யூ மேக் எவ்ரி டே இன் யுவர் லைஃப். இன்று இந்த உங்களுடைய முக்கியமான நிலையில் இந்த நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு 3 விஷயம். ஒன்று, உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுப்பது. எப்படி அன்னை மரியாள் லூக்கா எழுதிய நற்செய்தி 1:26-38 வாசிக்கின்றோம். அன்னை மரியாள் கூறியது, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடுவது என்று முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ, ஆண்டவருடைய திரு உலகத்திற்கு தன்னையே ஆம் என்று தெரிவித்தாரோ, அதுபோல நீங்கள் உங்களுடைய சம்மதத்தை, இசைவை ஒவ்வொரு நாளும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதன்படி உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, வித் தி லார்ட். யோவான் எழுதிய நற்செய்தியிலே 15:5 வாசிக்கின்றோம். உண்மையான திராட்சை கொடி நானே, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். I am the vine, you are the branches. Only when you are in connection with the vine branch that you produce fruits. நீங்கள் உங்களுடைய வாழ்விலே ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசு என்ற அந்த திராட்சை கொடியோடு இணைந்திருக்கின்ற பொழுது, உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, உங்களுடைய இந்த அர்ப்பணிப்பு ஒரு முழுமையான அர்ப்பணிப்பாக, அர்த்தமுள்ள அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, உங்களை நீங்கள் நம்முடைய சபையிலே சேர்ந்து ஒரு சாட்சியுள்ள மக்களாக வாழவென்றால் ஜெபம் என்பது முக்கியமாக கருதப்படுகிறது. உங்களுடைய வாழ்விலே ஜெபம் என்பது முக்கியம். வெளிநாட்டிலெல்லாம் இந்த பழைய பொருட்களை வாங்கி ஏலத்துக்கு விடுவாங்க. பழைய பொருட்களை வாங்கி ஏலத்துக்கு விடும் பொழுது சில பொருட்களுக்கு நிறைய மதிப்பு இருக்கும், அதில் நிறைய லாபம் திரட்டுவார்கள். அப்படி ஒரு நாள் அந்த பழைய பொருட்களெல்லாம் ஏலத்தில் விற்கின்ற ஒரு கம்பெனி இந்த வேலையை செய்து கொண்டிருந்த பொழுது எல்லா பொருட்களும் விற்றுட்டாங்க. ஆனால் அதில் அந்த டேபிளில் ஒரே ஒரு வயலின் மட்டும் பழசாக இருந்துச்சு. அதை யாரும் வாங்கலை. பார்க்குறதுக்கு அழுக்காக சரியாக பயன்படாத மாதிரி இருந்தது. அந்த கூட்டத்திலிருந்து ஒரு வயலின் தெரிந்த, வாசிக்க தெரிந்த ஒரு வித்வான் அது அந்த மேஜைக்கிட்ட போயிட்டு அந்த வயலின் எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு, சரி செஞ்சுட்டு, அது எல்லாம் அந்த நரம்பெல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வாசிக்கிறார். மிகவும் ஒரு அருமையான ஓசை அந்த வயலிலிருந்தே வருகிறது. அதை கேட்டு, அந்த இசையை கேட்ட அந்த மக்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷப்படுறாங்க. அந்த வயலினை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டி போட்டு அந்த வயலுடைய அந்த மதிப்பை கூட்டுகின்றார்கள். மதிப்பற்ற எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அந்த வயலின் அதை இப்பொழுது எல்லா பொருட்களையும் விட ஒரு விலை உயர்ந்த பொருளாக விற்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் மதிப்பற்றவர்கள். நாம் எல்லோரும் ஒன்றுமே கிடையாது. மதிப்பற்ற நம்மை மதிப்புள்ளவர்களாக, விலையே இல்லாமல் இருக்கின்ற நம்மை மிகவும் விலையுயர்ந்த மக்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகின்றார். மதிப்பற்ற நம்மை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணம் செய்கின்ற பொழுது, ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, கடவுள் நம்மை உன்னத நிலைக்கு உயர்த்துகின்றார். அதே போல் புனித கத்ரியன் அம்மாள், புனித செயின்ட் கத்ரியன் ஆஃப் சியனா, அவருடைய வாழ்க்கையில் மிகவும், அந்த அம்மா ரொம்ப இளம் வயதில் மிகவும் அழகாக இருந்தவர். ஷி வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஷி வாஸ் ஃபில்டு வித் லாட்ஸ் ஆஃப் டேலண்ட்ஸ். அவங்கள பார்த்த யாருமே உடனே கல்யாணம் செய்துக்கொண்டு விருப்பப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகு அந்த அம்மாவுக்கு. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அழகி தன்னை முழுவதுமாக ஒரு துறவறைக்கு சபைக்கு சேர்ந்து துறவியாக வாழ வேண்டும் என்று விருப்பப்பட்டவர். ஆனால் அப்பேற்பட்ட அந்த புனிதைக்கு வாழ்வு ஒரு சங்கடம், மிகவும் ஒரு கெட்ட எண்ணங்கள் தன்னுடைய வாழ்வில்.
அதே போல் பாலுறவு சம்பந்தமான பிரச்சனைகள், சிந்தனைகள் அவரை அப்பப்போ தாக்கிட்டு இருந்தது. ஒரு புனிதமான வாழ்வு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க முடியாது என்ற ஒரு குழப்பம் இருந்தது. ஆண்டவர் என்னுடைய இந்த முயற்சியிலே கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ என்ற ஒரு மனத்தளர்வு, மனச்சோர்வு, நம்பிக்கை தளர்வு கூட அந்த அம்மாவுக்கு இருந்துதான். அப்போது ஒரு நாள் அந்த சிற்றாலயத்தில் சென்று அந்த புனித கத்திரியான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டாராம், இயேசுவிடத்தில். எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய துறவர வாழ்க்கைக்கே ஒரு கலங்கம் விளைச்சுமோ, என்னை முழுமையாக அர்ப்பணிக்க முடியாதோ என்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது என்று கடவுளுடன் பேசி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் திடீரென்று அவருக்கு தோன்றி இவ்வாறாக சொல்லுகின்றார், நீ உன் இதயத்தை காத்திக்கொள்ள எப்படி போராடுகிறாய் என்று நான் கவனித்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் லிசனிங் ஹவு யூ வேர் ஏபிள் டு மீட் திஸ் ஸ்ட்ரகிள் அண்ட் win over all these temptations. ஆனாலும் இந்த சூழ்நிலையை கூட நான் உனக்கு உன்னுடைய இந்த போராட்டங்களிலே நீங்கள் வெற்றி கொண்டு புனிதமிக்க வாழ்வை நீ வாழ வேண்டும் என்ற அந்த ஆற்றலை நான் உனக்கு தந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னாராம். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுடைய வாழ்விலே கடவுளை அழைப்பு ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த வாழ்வு சவால் நிறைந்த வாழ்வு, குழப்பம் நிறைந்த வாழ்வு, பல சங்கடங்கள் நிறைந்த வாழ்வு, பல்வேறு சூழ்நிலைகளிலே இந்த அழைப்பிலே உங்களை தளர்வை சந்திக்கின்ற அந்த வாழ்வு. ஆனால் இந்த வாழ்விலே சவாலில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது கடவுளோடு எப்பொழுதும் ஒன்றை திரைப்பது, ஜெபம் செய்வது, ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த மூன்றை உங்களுடைய வாழ்விலே கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று, நீங்கள் முழுமையாக அன்னைய மரியாதை போன்று ஒப்பு கொடுத்தல், அந்த ஒப்பு கொடுத்தல் மூலமாக நம்பிக்கையிலே தினமும் வளர வேண்டும், வாழ வேண்டும். அடுத்தபடியாக திராட்சை கொடி அதனுடைய கிளைகளை போன்று ஆண்டவரோடத்தில் ஒன்றித்திருப்பது, அதே போல் ஜெபத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்பது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். அன்பு பெற்றோர்களே, உற்றார் அன்பு அருத்தந்தர்களே, இந்த நம்முடைய பிள்ளைகள் இவர்கள் இன்று ஒப்புக் கொடுக்கின்ற இந்த வாக்குறுதியிலே எப்பொழுதும் நிலைத்து நின்று இவர்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு சவாலிலும் கடவுள் இவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று, இவருக்கு தேவையான அந்த ஆற்றலையும் பரிசுத்தாவினுடைய வல்லமையில் இவர்களுக்கு இறைவாக கிடைக்க வேண்டும் என்றும், இவருடைய பயணத்திலே அன்னை மரியாள் இவருக்கு துணையாக இருந்து இவர்கள் நற்செய்தி தூதர்களாக சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று இவர்களுக்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது தங்களுடைய வாக்குறுதிகளை முதன்முறையாக கொடுப்பவர்கள் முன் வருகிறார்கள். அவர்களுக்காக மாகாண தலைவர் ஜெபிக்கின்றார். அவரோடு இணைந்து நாமும் இந்த சகோதரர்களுக்காக ஜெபிப்போம். Lord, look upon this community of heralds of good news gathered in your name, these your servants. Brother L.A. Dinesh, Brother T. Iruyaraj, Brother P. Sunil are resolved to live seriously their religious life. Help them, Lord, to seek your will sincerely and to carry it out with perseverance. We ask this through Christ our Lord. Amen. Now those who make their first promise, kindly read the formula of the promise. To love God more intimately and with an ardent desire to follow Christ more closely, illuminating the examples of the apostles in the ministry of salvation throughout the world, and to share in the church mission. I, Brother L.A. Dinesh, I, Brother Irudayaraj, I, Brother Puli Sunil, do hereby make my promise before God and you, Superior, to keep for 1 year the evangelical counsels of chastity, poverty, and obedience according to the constitution of our society. I promise to live the apostolic life in the community of the heralds of good news
according to his constitution, I shall observe all its clauses with all possible care and diligence. I therefore call upon Mary, Queen of Apostles, and Saint Joseph, the worker, special patrons of our society, to be witnesses to my promise and to instantly intercede with God that I may ever be faithful to the promise I have just made, and that through my instrumentality and efforts the gospel of Christ may be spread far and wide, and that many more may find meaning in their lives, for whom the peace and joy of Christ are not ever known, or at best are only a far distant dream. Brother L.A. Dinesh, Brother T. Rudayaraj, Brother P. Sunil, in the name of our society and the church, accept the promises you have just made and incorporate you in our society for a period of 1 year. May our heavenly patrons help you to be faithful to these promises, and may the good God bless and reward you most abundantly. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. இப்பொழுது தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்ற சகோதரர்கள் முன் வருகிறார்கள். Let us pray. Lord, look upon this community of heralds of good news gathered in your name. These your servants, Brother A. Anthony Samuel, Brother B. Edward, Brother L. Christopher, Brother J. Abhishek, are resolved to live seriously their religious life. Help them to seek your will sincerely and to carry it out with perseverance. We ask this through Christ our Lord. Amen. இப்பொழுது வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்றவர்கள் தங்களுடைய வாக்குறுதியை வாசித்து புதுப்பித்துக் கொள்கின்றார்கள். Longing to love God more intimately and with an ardent desire to follow Christ more closely, emulating the examples of the apostles in the ministry of salvation throughout the world, and to share in the church's mission. I, Brother A. Anthony Samuel. I, Brother B. Edward. I, Brother L. Christopher. I, Brother J. Abhishek. Do hereby renew my promise before God and you superior to keep for 1 year the evangelical counsels of chastity, poverty, and obedience according to the constitution of our society. I promise to live the apostolic life in your community of the heralds of good news according to its constitution. I shall observe all its clauses with all possible care and diligence. I therefore call upon Mary, Queen of Apostles, and Saint Joseph, the worker, special patrons of our society, to be witnesses to my promise and to incessantly intercede with God that I may ever be faithful to the promise I have just made, and that through my instrumentality and efforts
the gospel of Christ may be spread far and wide, and that many more may find meaning in their lives, for whom the peace and joy of Christ are not ever known, or at best are only a far distant dream. Brother A. Anthony Samuel, Brother B. Edward, Brother L. Christopher, Brother J. Abhishek. In the name of our society and the church, accept the promises you have just made and incorporate you in our society for a period of 1 year. May our heavenly patrons help you to be faithful to these promises, and may the good God bless and reward you most abundantly. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. To be professed stand. The celebrant questions on their readiness to devote themselves to God and to seek perfect charity according to the constitutions of the Missionary Society of Heralds of Good News. Dear brothers, through baptism you are already dead to sin and consecrated to the Lord. Are resolved to unite yourself more closely to Him by the bond of perpetual incorporation in the Society of Heralds of Good News. I am so resolved. Are you resolved with the help of God's grace to undertake that life of perfect chastity, obedience and poverty with Christ our Lord and Virgin Mother chose for themselves and to persevere in it forever? I am so resolved. Are you resolved to strive constantly for perfect love of God and of our neighbor by zealously following the gospel and the institutions of Heralds of Good News? I am so resolved. Are resolved by the grace of the Holy Spirit to spend your whole life in the generous service of God's people? I am so resolved. May the one who began this good work in you see to its completion before the day of Christ. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம் ஆமென். ஆமென். இப்பொழுது புனிதர்களின் மன்றாட்டானது பாடி ஜெபிக்கப்படுகின்றது. இந்த நம்முடைய அன்பு சகோதரர்களுக்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். My dear friends, let us pray to God, the Almighty Father. He has called these servants of His to the perfect following of Christ. May He bless them with His grace and lovingly strengthen them in their holy resolve. அனைவரும் மண்டியிடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனிதத்திலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்திரேயாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மகதலா மரியாவே புனித ஸ்தேவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லாரன்ஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்பெத்துவா ஃபெலிசித்தியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தினாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்தனாசியுசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேசிலே, புனித மார்த்தீனே, புனித பெனடிக்டே, புனித பிரான்சிஸே, புனித டொமினிக்கே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய ஜானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்ரீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அவிலா தெரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்சு அம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவம் அனைத்து பணியினாலும் கொடைகளாலும் ஆயர்கள் மற்றும் அனைத்து அதிபர்களையும் உமது தூய ஆவியின் கொடைகளால் நிரப்ப வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளரவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தங்கள் பிள்ளையை இறைப்பணிக்காக அளித்திட்ட இவர்களின் பெற்றோர்களை உமது நிறைவான ஆசிரினால் ஈடு செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மடியாராகிய இவர்கள் தங்கள் அர்ப்பண வாழ்வில் நிலைத்திருக்க அருளும் ஆற்றலும் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாட்டை கேட்டருளும். உயிருள்ள இறைவனின் திருமகனான இயேசுவே, உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே, தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே, தயவாய் செவி சாய்த்தருளும். Lord, hear the prayers of your people. By your grace, prepare the hearts of your servants for their final commitment. May the fire of the Holy Spirit purify them from all sin
and make them burn with your love. We ask this through Christ our Lord. அனைவரும் சேர்ந்து சொல்வோம் ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். The candidates read the formula. First they profess their faith, then they also make the oath of fidelity, and finally they will also read the formula of a permanent promise duly signed by them and by two witnesses who are permanent members of the society. I, Brother J. Damian Pushparaj, I, Brother A. Karasingalo, with firm faith, believe and profess everything that is contained in the symbol of faith, namely, I believe in one God, the Father Almighty, maker of heaven and earth, of all things visible and invisible. I believe in one Lord Jesus Christ, the only begotten Son of God, born of the Father before all ages, God from God, light from light, true God from true God, begotten, not made, consubstantial with the Father. Through him all things were made. For us men and for our salvation, he came down from heaven, and by the Holy Spirit was incarnate of the Virgin Mary and became man. For our sake he was crucified under Pontius Pilate. He suffered death and was buried and rose again on the third day in accordance with the scriptures. He ascended into heaven and he is seated at the right hand of the Father. He will come again in his glory to judge the living and the dead, and his kingdom will have no end. I believe in the Holy Spirit, the Lord, the giver of life, who proceeds from the Father and the Son, who with the Father and the Son is adored and glorified, who has spoken to the prophets. I believe in one holy, Catholic and Apostolic Church. I confess one baptism for the forgiveness of sins, and I look forward to the resurrection of the dead and the life of the world to come. Amen. With firm faith, I believe as well everything contained in God's word, written or handed down in tradition or proposed by the church, whether in solemn judgment, in the ordinary and universal magisterium, as divinely willed and calling for faith. I also firmly accept and hold each and everything that is proposed by the same church, definitely with regard to teaching concerning faith or morals. Further, I adhere with religious submission of will and intellect to the teachings with either the Roman Pontiff or the College of Bishops initiate when they exercise the authentic magisterium, even when they proclaim those teachings in an act that is not definitive. Now the brothers take the oath of fidelity. I, Brother J. Damian Pushparaj, I, Brother A. Karasiyalo, on assuming the office of diaconate, promise that Catholic Church, whether in the words I speak or in the way I act, with great care and fidelity, I shall carry out the responsibilities by which I am bound in relation both to the universal church and to the particular church in which I am called to exercise
my service according to the requirements of the law. In carrying out my charge, which is committed to me in the name of the church, I shall preserve the deposit of faith in its eternity and hand it on faithfully and make it shine forth. As a result, whatsoever teachings are contrary, I shall shun. I shall follow and foster the common discipline of the whole church and shall look after observance of all ecclesiastical laws, especially those which are contained in the code of canon law. With Christian obedience, I shall associate myself with what is expressed by the holy shepherds as authentic doctors and teachers of the faith, or established by them as the church rulers. And I shall faithfully assist diocesan bishops so that apostolic activity to be exercised by the mandate and in the name of the church is carried out in the communion of the same church. May God help me in this way, and the holy gospel of God, which I touch with my hands. Now the candidates read the formula of permanent promise duly signed by them and by two witnesses who are permanent members of the society. Longing to love God more intimately and with ardent desire to follow Christ more closely, emulating the examples of the apostles in the ministry of salvation throughout the world, and to share in the church mission, I, Brother J. Damien Pushparaj, I, Brother A. Karasialo, do hereby make my promise before God and you, Superior, to keep permanently the evangelical counsels of chastity, poverty, and obedience according to the constitution of our society. I promise to live the apostolic life in the community of the heralds of good news according to its constitution. I shall observe all its clauses with all possible care and diligence. I therefore call upon Mary Queen of Apostles and Saint Joseph the Worker, special patrons of our society, to be witnesses to my promise and to incessantly intercede with God, that I may ever be faithful to the promise I have just made, and that through my instrumentality and efforts, the gospel of Christ may be spread far and wide, and that many more may find meaning in their lives, for whom the peace and joy of Christ are not ever known, or at best are only a far distant dream. Brother J. Damien Pushparaj, Brother A. Karasialo, in the name of our society and the church, accept the promises you have made and incorporate you in our society permanently. May the dedication you have just made of yourself be acceptable to our Heavenly Father. May our Heavenly Patrons help you to be faithful to these promises, and may the good God bless and reward you most abundantly, in the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. We confirm that you are now one with us as members of this religious community
of heralds of good news, sharing all things in common with us for the future. Fulfill loyally the ministry entrusted to you by the church to be carried out in our name. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம் ஆமென். நாம் இப்பொழுது கரவொலி எழுப்பி நம்முடைய சகோதரர்களை, நிரந்தரமாக வாக்குறுதி கொடுத்தவர்களை கரவொலி எழுப்பி பாராட்டுவோம். இப்பொழுது மாகாண தலைவரும் துணைத் தலைவரும் ஆலோசகர் தந்தையர்களும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு, புதிதாக வாக்குறுதி கொடுத்த நிரந்தர உறுப்பினர்களுக்கு அமைதியின் முத்தத்தை பகிர்ந்து கொள்வார்கள். I, the Lord of sea and sky, I have heard my people cry. All who dwell in dark and sin, my hand will sing. I will make the stars of night, I will make the darkness bright. Who will bear my light to them? Whom shall I send? Here I am, Lord. Is it child, Lord? I have heard you calling in the night. I will go, Lord, if you lead me. I will hold your people in my hand. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே.
கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. இப்போதே கண் கொண்டு அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடைய பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றபடி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம் ஊழியர்கள் இவர்களின் காணிக்கைகளையும் வேண்டல்களையும் கனிவுடன் ஏற்றருளும். நற்செய்தி அறிவுரைகளை ஏற்று அறிக்கையிட்ட இவர்களை உமது அன்பில் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வாடாமலராய் புனித கன்னிமரிடமிருந்து தோன்றிய எங்கள் ஆண்டவர் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்து தம் வாழ்க்கையினால் கற்பின் மாண்பினை விளங்கச் செய்தார். அவர் என்றும் உமது திருவுளத்தை நிறைவேற்ற கருத்தாயிருந்து அவர் என்றும் உமக்கு உகந்த பலிப்பொருளாக தம்மையே ஒப்புக் கொடுக்க திருவுளமானார். உம் பொருட்டு இவ்வுலகில் அனைத்தையும் துறந்து தங்களை இழந்து மாண்புக்குரிய உமக்கு ஊழியம் புரிவதற்காக அவர் இவர்களை நேர்ந்தளித்தார். இவர்கள் செல்வத்தை விண்ணகத்தில் அடைவார்கள் எனவும் உறுதியளித்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணைசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண ஊழியம் பூய தகுந்த முறையில் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இன்று இறுதி வார்த்தை பாட்டால் தங்களை உமக்கு நேர்ந்தளித்துள்ள இந்த சகோதரர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இவர்கள் தங்கள் இதயங்களிலும் மனங்களிலும் உம்மையே நாடி என்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவார்களாக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி பெறுக, திருவிழும் நிறைவேறுவது போல மண்டலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்மத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்திருக்கும். இதோ நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே நீர் நுவத்தந்தல் வர நான் தேற்றவன் நான் ஒரு வார்த்தமும் சொல்லியள்ளும் எனது ஆன்மா நலமடை. உயிரே என் உள்ளம் எழுவாய், சொந்தம் நீ என்றோ என் இல்லம் வருவாம். என் இறைவா என் முதல்வா, என் இறைவா என் முதல்வா, உந்தன் உருவாய் என்னையும் மாற்றிடவே. எந்தன் உயிரே என் உள்ளம் எழுவாய், சொந்தம் நீ என்றோ என் இல்லம் வருவாய். திருவுணவாய் தினம் எண்ணில் உரைய, எழுவாய் கனிவாய் தேவா. திருவுணவாய் தினம் எண்ணில் உரைய, எழுவாய் கனிவாய் தேவா. இறையே என் இறைவே, உந்தன் உடலாய் என்னையும் மாற்றிடவே. இறையே என் இறைவே, உந்தன் உடலாய் என்னையும் மாற்றிடவே. உந்தன் உடலாய் என்னையும் மாற்றிடவே. எந்தன் உயிரே என் உள்ளம் எழுவாய், சொந்தம் நீ என்று என் இல்லம் வருவாய். என் இறைவா என் முதல்வா, என் இறைவா என் முதல்வா, உந்தன் உருவாய் என்னையும் மாற்றிடவே. Our eyes long to see this day, our hearts awaited for this moment, harvesting the fruits of our endurance, tasting the faithfulness of God. At this juncture, our eyes shed joyful tears, alleviating all the hardships and pains we have endured. Dear Very Reverend Father Provincial Superior, Reverend Father Vice Provincial, Reverend Fathers, Councillors, dear fathers, sisters, brothers, parents and well-wishers, I wish a pleasant afternoon to you all. We the twin boats, Brother J. Damin Pushparaj and Brother A. Karasiello, have showed here today, having set out on this voyage 11-12 years ago. We sailed through tranquil as well as disturbed waves, through pleasant breeze and stormy winds, yet through it all, God's grace has been our guiding light.
To God, our eternal lighthouse, I offer my deepest gratitude. My heartfelt thanks to our mother, Heralds of Good News. She is the harbor who accepted us, adopted us, and truly nurtured us and trained us to be vessels of God. I am ever grateful to her. I am also well privileged to thank Very Reverend Dr. Matthew Calicut, the Superior General, and his administrative team for their constant support and encouragement throughout our formation. It is my great joy and honor to thank Very Reverend Father P. Watson, the Provincial Superior of Divine Mercy Province of Heralds of Good News, for incorporating us as members of this noble community. I sincerely thank you, dear Father, from the bottom of my heart. Next, my heart moves to thank Reverend Father Kanagaraj, the Vice Provincial, and dear Father Councillors, Reverend Father Araikiraj, Reverend Father Amalraj, Reverend Father Bhaskar, for your presence that has been blessed this occasion with abundant grace and joy. Thank you, dear fathers. A special thanks to Reverend Father Bhaskar, the formation in charge, for his dedicated guidance and careful coordination that have made this occasion smooth and meaningful. Thank you, dear Father. I take this opportunity to thank Reverend Dr. N. Suresh Kumar, the Province Procurator and House Superior, for his warm hospitality and excellent arrangements. Thank you, dear Father. I also thank Reverend Father Germanus Irdeyaraj, the Secretary of the Province, for his continuous guidance throughout this event. Thank you, dear Father. I deeply appreciate and acknowledge the goodwill of all our formators throughout our formation. தந்தை தாயின் ஆசீர்வாதம் என்பது கடவுளின் அருளின் பிரதிபலிப்பாகும். அன்பு பெற்றோர்களே, எங்கள் ஆன்மீக பயணத்தின் முதல் கட்டத்தில் எங்களை உங்கள் தியாகத்தின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் அர்ப்பணித்தீர்கள். இன்று வரை எங்களுக்கு உங்கள் அன்பு மற்றும் ஜெபங்களின் மூலமாக எங்கள் ஆன்மீக பயணத்திற்கு பெரிய உதவியாக இருக்கின்றீர்கள். மேலும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு எங்களுக்காக ஜெபித்தமைக்காக உங்கள் அனைவரையும் நன்றி கூறி வாழ்த்துகின்றோம். நன்றி. I thank all the fathers, sisters and brothers who have graced this occasion with their presence and efforts. Thank you, dear fathers, sisters and brothers, and I remind thank you. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய சகோதரருடைய இந்த வார்த்தைப்பாடு நிகழ்ச்சியின் மகிழ்ச்சியோடு மற்றொருமான ஒரு மகிழ்ச்சி, நம்முடைய அருட்சகோதரர் தினேஷ் அவருடைய பெற்றோர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னதாகத்தான் அவருடைய திருமண வெள்ளி விழாவை கொண்டாடினார்கள். அவர்கள் இன்று நம்மிடையே இருப்பது நமக்கு மகிழ்ச்சி தருகிறது. அவர்களை நாம் பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம், அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய இந்த திருமண நாளை சிறப்பிக்கின்ற இவர்களுக்கு நாங்கள் பொன்னாடை போர்த்தி எங்களுடைய சபையின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அதோடு இன்று தங்களுடைய இந்த முதல் வார்த்தை பாட்டையும் புதுப்பித்த நம்முடைய அருட்சோதரர்களுக்கு நம்முடைய கரவலை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கங்க்ராச்சுலேஷன் டியர் பிரதர்ஸ். God bless you. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவை வணக்கத்துடன் உட்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித காணிக்கையால் உம்மோடு இணைக்கப் பெற்றும் அடியார்கள் இவர்கள் தூய ஆவியாரின் அன்புத்தினால் பற்றியறிந்து உம் திருமகனோடு என்றென்றும் தோழமை கொள்ள அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்புக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. ஆறுதல் தேடி அழைகின்ற போது ஆதவன் நீயே ஆறுதல் தந்தார். ஆறுதல் தேடி அழைகின்ற போது ஆதவன் நீயே ஆறுதல் தந்தார். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தார். துயரெல்லாம் மறந்தே துணையாக வந்தார். துயரெல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.